ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அன்சீன் ப்ரோமோ இன்னொன்று விட்டுருக்காங்க. பா இன்னும் வர வர அன்சிதா வந்து எல்லா ப்ரோமோலையும் வந்துட்டுருக்காங்க. டெரர் மாதிரி ஆகி கடைசியில் எரர் ஆகிட்டாங்கப்பா. அவங்க எரர் இல்லை, அவங்களெல்லாம் நம்பி நம்மளாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம தான் எரர். அந்த மாதிரி தான் அவங்களோட போக்கு போயிட்டுருக்கு. போக போக பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவே மிஞ்சிடுவாங்க போல இருக்குது. இவங்க இந்த மார்க்கிங் பண்ணுறதுல, எதிர்த்து பேசுகிறதுல, ஆட்டிடியூட் காமிக்கிறதுல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சௌந்தர்யா எவ்வளோ மேலுன்ற மாதிரி தோணுது. ஆனால் சௌந்தர்யா ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க மஞ்சரிக்கு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். ரொம்ப மட்டமான ஒரு விஷயம். இதில் வேறு வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேணா விடுன்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சௌந்தர்யா கலாய்க்கும் போது இவங்க கக்கன்னு சிரிச்சாங்க. இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு ஜாக்லின் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. ஏம்மா சாவறதுக்கு முன்னாடி பாலை ஊற்றாமல் செத்ததுக்கப்புறம் பாலை ஊற்றுனா அந்த பால் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் பால் கொடுத்தேன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கும்போது பால் ஊற்றணும், செத்ததுக்கப்புறம் பால் ஊற்றினா பிரயோஜனம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வெடிக்குது. என்னென்னா மஞ்சரி ஒரு டாஸ்க் ஒன்று வாசிக்கிறாங்க. அதில் பற்றி அன்பின் உருவமாக இருப்பவர்கள் என்று அடிப்படையில் 8 நபர்களை ரேங்க் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலையில் நடந்துச்சு இல்லை, அந்த இது தான் போல இருக்குது. அதில் தான் சண்டை பயங்கரமாக வருது போல இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபுல் எபிசோடில் பார்ப்போம் போல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு செமையாக வந்துட்டு கத்துறாங்க. அதாவது சொல்கிறாங்க, யாருக்கு சொல்கிறாங்கன்னா ஆர்ஜானந்திக்கு தான் சொல்கிறாங்க போல இருக்குது. பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது ஆனந்தியை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபக் வந்துட்டு ஆனந்தியை வந்து வச்சு செய்கிறார். அதாவது பிரச்சனை பின்னாடி அவங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையில் நான் இல்லைன்னு நினச்சிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர். அதில் தான் ஆனந்தி இருக்காங்கன்ற மாதிரி அவர் கலாய்க்கிறார். பிரச்சனை வந்துட்டு அவங்க பின்னாடி இருக்கு, ஆனால் அதில் நான் இல்லையே அப்படின்னு. ஆனால் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கிறது. இப்போ அன்சிதா வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை, இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணு எல்லா விஷயத்துலையும் எந்த வீட்டில் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அன்சிதா வந்து நம்ம ஆர்ஜானதிக்கு குரல் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. தீபக் வந்து இங்கே பாருங்கள், இது இப்படியே தான் இழுத்துட்டு போகும். இதில் வந்து மெஜாரிட்டி ஓட்டு தான் கன்சிடர் பண்ணப்படும், நம்ம ஓட்டு எடுப்போன்றாரு. கரெக்டு தானே, அவ்வளோதான், என்னை இழுத்துட்டு போகுது. அப்போ அன்சிதா டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மூடிட்டு இங்கே உட்காட்டுமன்றாங்க. வாயை மூடிட்டு பா இன்னும் போக இப்படி போயிட்டு இருக்கின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாக்கில் இருந்துச்சு என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரஞ்சித் அண்ணா தோணுது, இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஒருத்தருக்கு தோணும், இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அது மாறி போயிட்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த மெஜாரிட்டி ஓட்டு எடுக்க தப்பே இல்லைன்னா உடனே இவங்க எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி தான் சாச்சனா போனாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார். எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது சபை நாகரிகன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு. இப்போ இவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டு கிளம்புனாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போது அன்சிதாக்கு இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட செம்ம அடி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். திடீர்னு பார்த்து நான் போன வாரத்தில் அன்சிதாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு நான் முதல் ஓட் பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு பிடிக்கல. அன்சிதாக்கு நான் நிறையா ஓட் பண்ணேன் ஃபஸ்ட்லாம், இப்போ எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.